உங்களுக்கு ஹார்ட் பீட் லேப்டாப் அடிக்கும். எனக்கு தனுஷ் தான் அடிக்கும். தனுஷ் லேப்டாப் அடிக்கும். எனக்கு தனுஷ் தான் அடிக்கும். தனுஷ் உயிர், தனுஷ் ரத்தம், எல்லாமே தனுஷ் தான். சதை ஃபுல்லா தனுஷ் தான். தனுஷ மறு பிறவியா இருப்பேன் நானு. தனுஷ தம்பி இருப்பேன். தனுஷ் நான் பண்ணலாம். தனுஷ் உயிரா இருப்பேன். தனுஷ் தான் ரத்தம். இப்படி எல்லாத்துக்கும் போயிட்டாரு. கோலிவுட் போயிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு தெரியல. ஏதோ மோர் எக்ஸ்பெக்டேஷன் பண்றோம். நான் தனுஷ் ஏரியா, தனுஷ் உயிர். ஏன் தனுஷ்காக நான் நிறைய பண்ணுவேன். தனுஷ்காக ஏன் தனுஷ்காக இவ்வளவு பண்றேன்னு கேட்பாங்க. சில பேர் அப்படியே சொல்லுவாங்க, ஏன் தனுஷ் பணம் கொடுக்குறானா, தனுஷ் சாப்பாடு போறான்னு கேட்பாங்க. அதெல்லாம் அப்படியே போட்டுருணும். அவங்க எல்லாம் போட்டுறேன். தனுஷ் சொன்ன மாதிரி அவங்க தனுஷ் சொல்லுவாங்கல்ல, அவனால அப்படியே போட்டுறோம். பொல்லாத படத்துல மாதிரி அப்படியே என்னெல்லாம் போய் பேசுறாரு பாருங்க. போய் பேட்டி பார்த்துட்டு வராரு. மான் காமராஜர் செத்தப்ப அண்ணாதான் அதிகமா அழுகாரு. இவரு 75 அக்டோபர் 2 சாவறாரு. அவர் 69 பிப்ரவரி 3 சாவறாரு. அதாவது வாய் உளறி சொல்லிட்டாங்கிறது வேற. நீங்க என்ன சொல்றீங்க? அத்தாரிட்டியா சொல்றீங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல பேசியிருக்காரு, காமராஜர் கட்டி வைத்த பள்ளிக்கூடத்தில் தான் ராக்கெட் விஞ்ஞானத்தை அணுகுண்டை கட்டு உடித்த அப்துல் கலாம் படிச்சாருன்னு பேசுறேன். முட்டாள்தனத்துக்கு உச்சம் இல்லையா? 1954 தான் அவர் முதலமைச்சர் ஆகுறாரு. 1954 சென்ட் ஜோசப் கல்லூரி திருச்சியில பிசிக்ஸ் முடிச்சுட்டாரு அவரு. இதான் கேட்கறவங்க எங்க வாட்ஸ்அப்பை படிச்சுட்டு இதுல படிச்சுட்டு பேட்டா ஒரு பேட்டியில கேட்டா, இந்த பாருங்க இல்லிமினாட்டி குறியீடு பாருங்க, ரஜினி காமிக்கிறார், பாபாவும் எடுத்துக்க. நாங்கெல்லாம் சிரிக்கிறோம். ஒரு துளி கூட உண்மை இல்ல. நல்ல வருமானம், ஆனா 5000 தான் கெடுதான். இவன் பரிசு பாஸ்கர் மாசம் 2000 கெடுதான். இவன் மிண்டு மண்டோதரி பிராத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா அண்ணாமலை இப்படி பண்ணி வச்சீங்க? அவன் வருமானத்துல 10% தான் கெடுதான். இவன் நைட் ராஜா வீட்டுல கொள்ளடிக்கான். இது கண்டிப்பா சீமானாதான் இருக்கும். அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல யாரி வச்சான், யாருன்னே தெரியல. கோமாளியா இருக்கான். நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில ஏறி வந்தேன். கீழே அதுக்காக போட்டிருப்பாங்க. ஐயா மாட்டேங்குது. போதுமா? ஊர்லாம் ஏமாத்து வருஷம் பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்துல வந்து தம் புள்ளி அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் சேர்க்கிறான். அது கேட்க துப்புல திராணியில இந்த ஊர்ல அப்ப சொல்லணும், இனிமே சீமானை யாரும் நம்ப கூடாது. ஃப்ராடு, பக்கா ஃப்ராடு. இந்த பாரு, இந்த அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பாருப்பா, வேறு இது. நீ இந்த ஸ்கூல்ல பாத்திருக்கியா? நீ இதெல்லாம் பாரு, பார்த்தாதான் புரியும். சும்மா சீமான் 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 சின்ன பிள்ளைங்க மூலம் செலவு செஞ்சு எல்லாரையும் இந்த ஆள் இப்படி பண்றாரு. இந்த பார், எவன் போயிட்டு போனோம், அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கான். வேறு சொல்லு, எவன் போயிட்டு பணத்தை சேர்க்காது. 50 லட்சம் ஒரு பையன், 25 லட்சம். ஆனா உன்ன மாதிரி பசங்க எல்லாம் சீமான் 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 தேடி போறீங்க. அதனால உங்களுக்கு ஏமாத்துற மூணு செலவு செய்யறாரு. பாரு, நல்லா படிக்கிட்டோம், வேணாம்னு சொல்லுவாரு, சம்பாரிச்சு படிக்கிட்டோம். பாவம் ஈழத்த மக்கள் வெளிநாட்டுல போய் வேலை செய்யறாங்க. அவங்க பணத்தை பறிச்சு அபகரிச்சு தான் புள்ளைய போய் சேர்க்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல தமிழே பேசக்கூடாது, ஆ என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, அம்மா என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. நீ நன்ற சீமான் 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 நினைக்கிற பார்த்தல வயிறுல தமிழ் பற்று எனக்கு இருக்கு, தமிழ் பற்று உனக்கு இருக்கு. வயிறு இழுமா இல்லையா? உன் தமிழ் மொழியை இழிவுபடுத்தலாம், அதை வச்சு வியாபாரம் செய்யலாம், சம்பாதிக்கலாம். உனக்கு கோவம் வரணுமா? 25 லட்சம். இதெல்லாம் கட்சியா கர்மம். நீ கூலிக்கு மார்க்கெட் நான் கொள்கைக்கு இந்த கேள்வி கேட்கிறாரு. கொள்கையா? இப்ப யாரு என்ன சொல்றது கேட்டதுக்கு? ஏங்க உங்க பையனை போயிட்டு இந்த ஸ்கூல்ல சேர்க்கறீங்கன்னா இங்க தமிழ் வழி கல்வியே இல்லையா? இப்ப நீ எந்த கல்வி படிக்கிற? ஆங்கில கல்வியா? இந்த தமிழ் தேசியவாதிகளா அப்படிதானா? இல்லன்னா இவ்வளவு இதுதான் அரசியல். பேசுற தமிழ் தமிழ் பேசுற ஆங்கில வழி கல்வியா? ஏன் அடப்பாவி மனுஷங்களை இப்ப வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணா தமிழ் தேசியம் பேசி பேசி நாட்டு கிடைக்கிறீங்க பாத்தியா? அந்த ஆள் தான் அப்படி பண்றாருன்னு பார்த்தா நீயும் மாடா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.